Hi friends, welcome to vigarocks. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான செட்டிநாடு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து முதல்ல ஊற வச்சுக்கிறேன். ஒரு அரை மணி நேரம்னாச்சும் ஊறணும். இதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு போட வேண்டிய பட்டை வகைகள், பிரியாணி இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்குவோம். பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் மிக்சியில் போட்டு ஓட்டி வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 200 கிராம் அதையும் மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 10 பெரிய பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புதினா ஒரு 3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நெய் ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை வகைகள் அப்புறம் பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு பொரிய விடுவோம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு 50 கிராம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 4 எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்குவோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் தக்காளி 200 கிராம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 10 பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா கீறி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி 1/2 கிலோ இதை ஆட் பண்ணிக்குவோம். அதில் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் 25 ml ஊற்றிக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக விட்டுருவோம். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் 3 விசில் வச்சுக்கலாம். அதுக்கு இடையில நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோம். 2 மூடி தேங்காயை திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போ குக்கரில் விசில் சூடு ஆறிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 1 கிலோ பாஸ்மதி ரைஸு அதை இதில் ஆட் பண்ணிக்கோ. அதில் நீங்கள் சீரக சம்பாவும் ஆட் பண்ணிக்கலாம். எது ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். 1 கிலோ பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தண்ணியும் சேர்த்து 2 பங்கு ஊற்றிக்குவோம். தேங்காய் பாலே கரெக்டாக தான் இருக்கும். பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ப்ளஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருவோம். குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுக்குவோம். ஏன்னா ஏற்கனவே நாட்டுக்கோழி நல்லா வேக வச்சிட்டோம் இல்லையா, இந்த அரிசி வேகிறதுக்கு ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ குக்கரில் விசில் முடிச்சு சூடும் ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாசனையே சூப்பராக இருக்குது. இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.